அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை வடை. அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, உப்பு, வரமிளகாய், ஜீரகம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு 1.5 கப் கோதுமை மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி போண்டா மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சோடா உப்பு போடுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு பொதுவாக இட்லி மாவு ஒரு கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வெட்டி வச்சுருந்த வெங்காயம், கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து போண்டாக்கில் சுட்டி எடுத்துக்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு ஆயில் ஹீட் ஆனதும் ஒவ்வொரு போண்டாவையாக உள்ளே போட்டுக்கலாம். முதல்ல ஒட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வேக வேக ஒவ்வொன்றும் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.